இந்த செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுது. அன்ஷிதா தான் வா 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 வான்னு கூப்பிடுறாங்க சண்டைக்கு. வந்ததுக்கு அப்புறம் சண்டை வந்து அடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டி என்ன அடிக்கிறேன்னு கேட்கறாங்க. ஏமா நீ தானமா வா வான்னு கூப்பிட்ட, நீயே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீயே ஏன் அடிக்கிறேன்னு கேட்டா என்னமா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அன்ஷிதாவை நிறைய இடத்துல நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா வாய்ஸ் வந்து லாக் ஆன மாதிரி அது சார் அவர் சார் வந்து அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா அதே இது எனக்கு வரல பேசுறதுக்கு, ஒத்துக்கிறேன். அவங்க பேசுறத பாருங்க, ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலே முடியல, உண்மையிலே ரொம்ப கைண்டான பர்சன் மாதிரி பேசுவாங்க. அதே வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சது போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து ஹாஃப் அன் ஹவர்ல நார்மல் ஆயிடுவாங்க. யாராவது பஞ்சாயத்துக்கு வரட்டும், இப்ப பாரு என் வாய்ஸ் என்னன்னு காமிக்கிறேன்னு அப்படியே ஹை பிச்சில் கத்துவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா வாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் எப்படிதான் அந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க வந்து மத்தவங்க எல்லாரையும் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே செகண்ட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட், தரமான ஃபைட். ஆக்சுவலா நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து பயங்கரமான சண்டை நடந்தது. சண்டை மீன்ஸ் எல்லாருமே தள்ளுமுள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து அது அப்படியே கேர்ள்ஸுக்கு வந்து மாறி இருக்கு. எதனால தான் ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா, நேற்றே முத்துக்குமர் வந்து சொல்லிட்டாரு. அதாவது ஜாக்லின் நீ வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவை பிடிச்சிக்கோ, அது மஞ்சரி நீ வந்து அன்ஷிதாவை பிடிச்சிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா பாய்ஸ் எல்லாம் அவங்கள போய் பிடிக்க முடியாது, நான் வந்து ஜெஃப்ரியை பிடிச்சிக்கிறேன், மற்றவங்க கல் எடுக்கிறவங்க எடுக்கட்டும். இதான் ஸ்கெட்ச். ஓகேங்களா, இந்த ஸ்கெட்ச் படி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்த மாதிரி அந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிட்டானுங்க. ஒரு கல் கூட மிச்சம் ஆகல, மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த பொம்மைக்கு ஒரு சண்டை நடக்குது. அந்த பொம்மை என்ன கான்செப்ட் இப்போ வரைக்கும் லைவ்ல தெரியல. ஏன்னா அந்த பொம்மையை கொடுத்துருக்காங்க, அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது நம்ம ப்ரோமோவை பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த பொம்மையை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 2 பொம்மையோ 3 பொம்மையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொம்மையும் புடுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொம்மைக்கு நடக்கிற ஃபைட்ல தான் பார்த்தீங்கன்னா பவித்ரா கையில் பொம்மை இருக்கு, அவங்கள வந்து மஞ்சரி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அன்ஷிதா வந்து அவங்க மேலே உட்காந்துருக்காங்க, அவங்கள வந்து ஜாக்லின் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்படி தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோல போகும்போது பார்க்கும்போது ஃபைட் வந்து ஆரம்பிச்சது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிவ்யூ பண்ணும்போது இந்த சண்டை நார்மலாக முடியாது. அன்ஷிதா ஒரு சண்டையை மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து நார்மலான ஒரு சண்டையை முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சண்டை மினிமம் ஒரு 1 ஹவருக்காவது போகும். ஏன்னா அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஹையா கொண்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட மட்டும் எல்லாருமே தொடுறது போய் இது பண்றதுக்கு பயப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரனே ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தாப்ல, அன்ஷிதாவை மட்டும் தொற்றக்கூடாது, தொட்டுட்டா நம்மளை செதைச்சு விட்டுரும், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசி விட்டுரும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பயப்படுற ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். ஏன்னா அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு கடைசியில் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டா அட்டாக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல மாட்டிட்டு நிறைய பேர் மாட்டி போவோன்ற ஒரு பயம் தான். இதுல கூட பாருங்களேன், ஆக்சுவலா என்ன நடக்குது, இந்த சண்டை எல்லாமே நடக்குது. இந்த சண்டையில வந்து ஜாக்லின் இந்த பக்கம் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன்டி உட்றீனா விட வேண்டியதானே, எதுக்கடி விட மாட்டேன். ஆக்சுவலா உங்களுக்கு வலிக்குது போல, ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க போல, லாக் பண்ணிட்டு விடாம பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க போல. ஸோ அதுக்கப்புறம் தான் இது கேட்கறாங்க, நான் விட்டல அதே மாதிரி நீ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வா 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 எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக தாங்க இருந்தது. ஏன்னா எப்படி சொல்றது, வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்களும் பொறுத்தா பார்த்துருந்துருக்காங்க போல. அடடா இதுக்கு மேலே இதுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டாக போய் அடிச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக 2 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சதுல பார்த்தீங்கன்னா பெருசாக பயங்கரமாக பஞ்ச் எல்லாம் ஊந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோல பார்த்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கையில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி தான் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல அன்ஷிதா வந்து கேட்குறாங்க, என்ன எப்படி அடிப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல நடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. வீட்டுக்குள்ள இருக்க மற்ற யாருமே அது கேட்கவும் மாட்றானுங்க. அவங்க மட்டும் எல்லாரையும் வந்து நடிக்காத நடிகை இவங்களுக்கு பட்டம். ஸோ அந்த நடிக்காத அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நடிக்காத, நீ நடிகை, நீ வந்து ஏமாத்துற நடிக்கிற அப்படின்ற மாதிரி யாராவது எனக்கு தெரிஞ்சு திருப்பி அந்த வார்த்தையை அவங்க மேலேயே போட்டு அட்டாக் பண்ணும்போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான வேர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எவனை பார்த்தாலும் முத்து நீ நடிக்கிறடா, அதே மாதிரி ராணவ் நீ நடிக்கிறடா, இது இப்போ ஜாக்லின் நடிகடி நீ அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நடிகை ஆக்சுவலாக உள்ள இருக்க நிறைய பேர் சீரியல் ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரியல் ஆக்டர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் அன்ஷிதா தான். அந்த டைம் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்துட்டா அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்குக்கு போய் பர்ஃபார்மன்ஸோட உச்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உச்சத்துக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக வெளியே ஆல்ரெடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய சீரியல் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏமா உன்னோட சென்டிமெண்ட் தான் வேணும், எப்படி அப்படி அழுது பத்தியா நீ, அந்த அழுகைகள் தான் எங்களுக்கு தேவணும், அந்த ஒரு அழுகையை வச்சு நான் 10 எபிசோடு ஓட்டுவோமா அப்படின்ற மாதிரி அன்ஷிதாக்கு நிறைய வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதுல பாய்ஸ் எதுக்கு உள்ள போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்றத வச்சு பாத்தீங்கன்னா சிம்பிளா அன்ஷிதா கிட்ட மோதுறதுக்கு எல்லாருமே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஒரு சின்னதா ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா போதும் ரொம்ப பீக்கு கொண்டு போயிடறாங்க. இதை நிறைய நாள் வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றதே இல்லை. ஏன்னா அவரால் எப்படி சொல்றது, அவரால் அட்ரஸ் பண்ண முடியல. அங்க அன்ஷிதா எழுப்பி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுற விதத்தை பார்க்கும்போது உண்மையிலே யாருக்குமே இதை எப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்டே அவங்களோட நடிப்பு திறமையை காமிச்சு அவரே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார
வச்சுறாங்க. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா. ஸோ அன்ஷிதா இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. எதனால தெரியுமா? அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு ஆக்டிவிட்டி, அதனால தான். ஆக்சுவலாக அவங்க அமைதியாக மூடிக்கிட்டு இருந்தாலே இந்த வாரம் ரஞ்சித் வெளியே போயிடுவார். ஏன்னா ரஞ்சித்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த ப்ரோமோ இந்த வீடியோஸ் இது எல்லாத்தையும் பார்க்க என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகுது. எப்படியாவது இவங்களை தூக்கியே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி காண்டாவது. அந்த ப்ரோமோ விட்டாங்களா அதோட கமெண்ட்ஸில் போய் பாருங்களேன். மொத்த பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த ஆஸ்கார் அவார்டை எடுத்துன்னு வந்து அன்ஷிதா கையில் கொடுங்கடா, இந்த மாதிரி ஒரு நடிப்பு நாங்களால பார்க்க முடியலடா அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு மேட்ரு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் டஃப்பான பிளேயரா, 2 பொண்ணுங்களை வந்து மொத்த பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்களா, இது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. நான் அந்த அவங்க எல்லாருக்கிட்டும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நேற்று 6 பேர் சேர்ந்து, அதாவது ரெட் டீமும் பிங்க் டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ணிச்சில, அப்போலாம் எங்கடா போனீங்க? ப்ளூ டீம் அட்டாக் பண்ணிச்சில. ஆக்சுவலாக ப்ளூ டீம் என்ன சொல்லுவாங்க, ஒன்று எல்லோ டீம் தான் சப்போர்ட் வந்தது, அவனுங்க வரல, அவனுங்களுக்கு ஏற்ற கல்லு தான் எடுத்துகிட்டு போனாங்க தவிர அவனுங்க வந்து கடைசியாக வந்து லாக் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தமாக ப்ளூ டீமில் இருக்க மொத்த கல்லையும் வாஷ் அவுட் பண்ணி எடுத்துட்டானுங்க. அது வரைக்கும் 6 பேர் சேர்ந்து 3 பேர் தான் அட்டாக், 5 பேர் சேர்ந்து 3 பேர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நேத்து நடந்தது. நேத்து நடக்கும் போது எல்லாமே கரெக்டா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் போது வலிக்குதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அந்த கமெண்ட்ஸ் போட்டவனுங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, நேத்து லைவ் பார்த்தானுங்களா இல்லையா, ஷோ கரெக்டா பாக்குறானுங்களா இல்லையான்னு தெரியல. இங்க வந்து சொல்றாங்க இது வந்து ரொம்பவே அன்ஃபேர், 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறது ரொம்பவே அன்ஃபேர். ஏன்டா அப்படி சேர்ந்து அடிச்சுதான்டா அவங்க கிட்ட அவ்வளவு கல்லு சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் அன்ஷிதாவோட நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுக்கு விட பெஸ்ட் என்ன தெரியுமா, இந்த வீக்கெண்ட் வந்து அவங்களை வெளியே எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுகள் கொஞ்சம் பார்த்து எல்லாம் கரெக்டா போடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த விஷயத்துல வந்து நிறைய பேர் என்ன எப்படி அதை மாத்துறாங்கன்னா, ஆக்சுவலா அன்ஷிதா வந்து இங்க எல்லாருக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க, அவங்கள யாராலையும் எதுவும் பண்ண முடியல, அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்கிட்டாங்க, மொத்த பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை போட்டு நசுக்கிறது வந்து ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க் வந்து அப்படிப்பட்ட டாஸ்க் தான். ஓகேங்களா, அவங்க வந்து அவங்கள மட்டும் எல்லாரும் போய் நசுக்கல, அந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா கையில் தான் இருக்கு. இந்த சண்டை நடக்கும்போது கூட பாருங்க, பவித்ரா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேன் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை வந்து பீக் ஆனதுக்கு அப்புறம் தான் எட்டி பாக்குறாங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி லாஸ் ஆயிடுது. இல்ல ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா லாக்லயே இருந்தா என்ன ஆகும், ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி லாஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் சண்டை பீக் ஆனதுக்கு அப்புறம் தான் எழுஞ்சே பாக்குறாங்க என்னடா இது இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் பண்ணது தரமான சம்பவம்னு சொல்றேன். இந்த இடத்துல ஜாக்லின் மேல தப்பு, அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்க வந்துட்டாங்க, ஜாக்லினுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து டோட்டலா அன்ஃபேரான விஷயம். ஏன்னா ஜாக்லின் அடிக்க வந்தாங்க, அது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒருத்தவங்க முன்னாடி நின்னுக்கிட்டு வா வா வான்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறாங்க. ஆக்சுவலா ப்ரோவோக் பண்றது அருண் ஒரு வேலை பண்ணுவார் பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா இங்க அன்ஷிதா பண்றாங்க. அன்ஷிதா இன்னைக்கு மட்டும் தான் அது பண்றாங்களா பாத்தீங்கன்னா இல்ல, ரொம்ப நாளா அன்ஷிதா வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பட்டமா தெரியுது. எல்லாரும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாக்லின் கத்துறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வலிக்குது, இந்த மாதிரி லாக் ஏண்டி உடல அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னா பரவாயில்ல, வா 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 வான்னு சொல்லும் போது இந்த பக்கத்துல இருக்க ஆப்போசிட்ல இருக்கணும் ட்ரிகர் ஆகும்ல, என்ன இவ ஓவரா பண்றா, எழுந்து வச்சு பஞ்சு ஒன்று மூஞ்சில வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி வெறி ஆகும்ல. அந்த வெறியில தான் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டாங்க. ஆனா ஜாக்லின் பண்ணது தப்பு தான், அடிச்சது தப்பு தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது ஈக்குவலான தப்பு தான் அந்த மாதிரி ப்ரோவோக் பண்றதும். நீ அடிக்கவான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் அடிச்சா மட்டும் இப்படி தப்பு, அப்போ அடிக்கவான்னு கூப்பிடுறதும் தப்பு தானே. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோவோக் அந்த ஸ்டேஜில் வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மேலே மட்டும் 100% தப்பு வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஜாக்லின் மேலே தப்பு இருக்குது, அதாவது அடிச்சிருக்க கூடாது வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த அளவுக்கு ப்ரோவோக் பண்ணுறதும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் விஜய் சேதுபதி வந்து ஜாக்லினை மட்டும் போட்டு பொழக்கணும் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அப்படின்னும் போது ஓகே ஒரு வேணா பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணாதீங்கமா அப்படின்ற மாதிரி பண்ணுவார் தவிர இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுக்குறது, ஜாக்லின் ரெட் கார்டு கொடுத்து உட்கார வச்சுட்டு அன்ஷிதா வந்து உள்ள இது பண்றது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா மேல தப்பு இருக்கு. ஸோ அதனால அன்ஷிதாவை பிடிச்ச சில பேர் இருக்காங்களே கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா, உங்க தலைவியை கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும் அப்படின்ற அவர் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு செகண்ட் ப்ரோமோ இதுதான் அப்படின்னு. இதுக்கப்புறமா தேர்ட் ப்ரோமோலையும் அன்ஷிதாவோட பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, காத்துக்கிட்டு இருங்க. இன்கேஸ் லைவ்ல ஏதாவது வந்து அப்டேட் பண்ணா சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.